வெல்கம் டு குமாரி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்புங்க. அதுக்கு 1 கப் சின்ன வெங்காயம், 1 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் புளி, 1 வெங்காயம், 1 தக்காளி நம்ம மிக்சியில் எடுத்து வச்சுருக்கோங்க. மீன் கழுவி வச்சுருக்கோங்க. 1 கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாங்க. அதில் ஒரு பிஞ்சு சோம்பு போட்டுங்க நம்ம அடித்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம 1 வெங்காயம் 1 தக்காளி நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருக்கோங்க. அதை நம்ம இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்து வச்சுக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் 1 கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூனு போட்டு நம்ம அடித்து வச்சுருக்க தேங்காய் பால், புளி தண்ணி எல்லாம் ஊற்றி இந்த மாதிரி இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் அது கரைச்சி எடுத்ததுக்கப்புறங்க ஸ்டவ்வில் வானலை வச்சிங்க. வானல் சூடான உடனே நல்லெண்ணெய் 5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, மீன் குழம்புக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் வெந்தயம் 1/2 ஸ்பூனு, வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் அடித்து வச்சுருக்க தக்காளியை போட்டு நம்ம 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் போட்டு வதக்கிக்கிறோம். அது வதங்கிறதுக்கு உப்பு 1 கைப்பிடி போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். கரைச்சி வச்ச புளி தண்ணியும் ஊற்றிக்கிறோம். நான் மீன் போடுற வீடியோவை எடுக்க மறந்துட்டேங்க. அதனால் நான் மீன் பச்சை வாசம் போகிறதுக்கு மசாலாவை கொதிக்க வச்சதுக்கப்புறம் மீனை எடுத்து போட்டு மூடி வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மீன் குழம்பு மணமாக கொதித்து சுவையாக வந்துருச்சுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தழையை போட்டு மீன் குழம்பு இறக்கி வச்சிட்டோம்னா நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.